ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட ரிசீவர் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையருக்கும் இந்த ரிசீவர் பாக்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறது. இதோட வால்யூம் கண்ட்ரோலு. அண்டு பார்த்தீங்கன்னா இது ஏசி கார்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, 2 எல்இடி லைட்டு, அவ்வளோதான். அப்புறம் நேம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிசீவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு இதோட அட்டாச் உள்ளது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்ட் பண்ணுற பவர் லீடு அண்டு அதோட எண்டு கப்பு, இவ்வளோ தான் இதில் உள்ள பிரச்சனை. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல்லையும் ஆலையும் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயர்லெஸ் ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்ம அதை ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் எடுத்துக்கலாம். மைக்கில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று பவர் லீடுன்னு சொல்லிட்டேன், அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்டு கப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேட்ரி போட்டு டைட் பண்ணுற கேப்பு. அந்த கேப்பு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம திருவி எடுக்கிறதுனால அது வந்து விரிசல் விட்டு உடஞ்சிரும். அந்தமாரி தான் இதில் பிரச்சனை வந்துட்டு. இதுக்கு பதிலாக நான் ஒரு மாடிஃபை பண்ணி பிவிசி பைப்பு எடுத்து அதில் கட் பண்ணி இதை வந்து ஃப்ளக் பண்ணுற மாரி போட்டிருக்கேன். இது சும்மா சாதாரண பிரச்சனை தான். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்தமாரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமாக எல்லாத்துக்கும் இருக்காது. இப்போ வந்து நம்ம மைக்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைக்கை பார்த்திங்கன்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கிட்ட ஒரு கேஸ் வரும். அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை சுற்றி ஒரு பீடிங் மாரி ஒரு கேஸ் வரும். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் டைப்பு தான். நம்ம அமுக்குற மாரி இருக்கும், அண்டு பிடுங்குற மாரி தான் இருக்கும். அதுமாரி பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அதை. நெக்ஸ்ட்டு சுவிட்செல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம மைக்கோட ஹெட்டை வந்து நம்ம நெட் போல்டு மாரி மர டைப்பு தான் அதை லூஸ் பண்ணி நம்ம மைக்கோட ஹெட்டை கட்டிடலாம். ஹெட்டை கட்டும் போது கொஞ்சம் பார்த்து கேட்டுங்க. ஒருவேளை மைக் அதில் ஒட்டி இருந்ததுன்னா அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும் ஒயரோட. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மைக்கோட ஹெட்டோட நெட்டெல்லாம் நம்ம கட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து மரம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து லூஸ் பண்ணி நம்ம இந்த பைப்பை கட்டிடலாம். பைப்பை கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா கீழேருந்து நம்ம மேலே புஷ் பண்ணோங்கன்னா மேல் வழியாக அது வெளில வரும். அது வழியாக நம்ம வெளில எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கில் வந்து அந்த ஒயர் போகிறதுக்கு ட்ராக் கொடுத்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அது அந்த இடத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்துச்சு. அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஃபெவிக்விக் வச்சு நம்ம அதில் ஒட்டி அமுக்கி வைக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெளில வந்துச்சுன்னா திருப்பி நம்ம மைக்கை மாட்டுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம அதை ஒட்டி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி கனெக்ட் பண்ணுற பேட்ரி ஃப்ளக்கை வந்து நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். அதை பேட்ரி ஃப்ளக்கை கட்டின பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கர் எடுத்துக்கிட்டு நம்ம மைக்கோட ப்ளஸ்ஸு மைனஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டிங்கன்னா திருப்பி நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மைக்கை வந்து டீசால்ட்ரிங் பண்ணி எடுக்க போகிறோம் வெளியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து எதுவுமே ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஒரு அடையாளத்துக்காக நம்ம அதில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மைக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்கை தனியாக எடுத்தாச்சு. இந்த மைக்கை வந்து நம்ம கடைசியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மைக்கு கனெக்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு வந்து காப்பர் பீடிங் ஒன்று வரும் ரவுண்டாக. அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது எர்த்துன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பிசிபி போர்டை வந்து நம்ம வெளில எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அந்த பேட்ரி கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருந்தேன். அது கட் ஆகிட்டு திருப்பி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அது உள்ளே தெரிகிற ட்ராகில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வெளில எடுக்க போகிறோம் பேட்ரி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த பிசிபி போர்டை வெளில எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க எப்படி எடுக்கிறேன்ட்டு. இந்த பிசிபி போர்டை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரு பீடிங்கில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம புஷ் பண்ணி எடுத்தோங்கன்னா அது வெளில வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசிபி போர்டை வெளில எடுத்துட்டோம். வெளில எடுத்த பிறகு நாம் லைட்டாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிசிபி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பேட்ரி கனெக்ஷன் பண்ணுற இடம் இது தான். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகோட கட் ஆகி வந்திருக்கும். அது வந்து அந்த பேட்ரி வந்து பிடுங்கிட்டு வந்த ஒயர் தான். அந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேட்ரி கிளிப்பை அது வந்து பின்னாடி பக்கம் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சது தான். அது வந்து சரியாக வரலங்கிறதுனால திருப்பி நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒயர்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதில் சால்ட்ரிங் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கலாம்.
ஏன்னா நம்ம திருப்பி இதை தான் வந்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இது ரெடியாக பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த ட்ராகு கட் ஆனதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ட்ராக் இருக்கும். அந்த இடத்த நம்ம லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கம்பியை வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கம்பியில் வந்து நான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இந்த கம்பியை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஆப்போசிட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பி அந்த பக்கம் இருக்கும். அந்த கம்பிக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து இந்த கம்பியை சொருவி அதில் சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நடுப்புற வரும் 2 பக்கமும் கிராஸில். அதனால் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்கிற போல தான் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். நாம் கொடுத்த கம்பியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் பத்தலைன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து சால்ட்ரிங் பண்ணுற போல் இருக்கும். ஓகே, இதோடு பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அந்த போலயே நம்ம மாட்டி அதில் அந்த போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணுறதையும் கொஞ்சம் ஒரு 16x ஸ்பீடில் வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த போர்டை வந்து மைக்கை வந்து போர்டில் கனெக்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் கேஸில் இந்த போர்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு லைட்டாக புஷ் பண்ணோம்னா அதில் போய் மாட்டிடும், லாக் ஆகிடும். அதில் மாட்டின பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சால்ட்ரிங் பண்ணி வச்ச கம்பியை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த பேட்ரி கிளிப்பை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வளைச்சி வச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி வளைச்சிட்டு திருப்பி வந்து அந்த பேட்ரி கிளிப் எடுத்து நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சின பிறகு நம்ம இந்த பேட்ரி கிளிப்பை வந்து ப்ளஸ்ஸில் வர மாதிரியோ பேட்ரி மாட்டி பார்க்கணும். அதாவது பேட்ரி வச்சு பேட்ரி வந்து ப்ளஸ்ஸில் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி நம்ம அதில் வச்சு ஐடியா பண்ணி மாட்டிக்க வேண்டியது தான். அதாவது சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மைக்கில் வந்து நாம் ஒயரு வந்து ட்ராக் பற்ற வச்சாங்களா, அது வந்து ப்ளஸ்ஸும் அந்த ஆல்ரெடி ஒரு கம்பி இருந்ததில்ல அது வந்து மைனஸாகவும் இருந்தது. அதனால நான் வந்து எனக்கு டவுட் இல்லாமல் அப்படியே கரெக்டாக அதில் மாட்டி வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். நீங்களும் உங்களுக்கு ஒரு வேளை அந்தமாரி பிரச்சனை வந்ததுன்னா நீங்களும் இந்தமாரி முன்கூட்டியே தீர்மானித்து அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரி கிளிப்பெல்லாம் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, பேட்டரியை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைக்கு ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போயே செக் பண்ணிட்டோங்கன்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, பவர் வந்து ஆன் ஆகிடுச்சு சூப்பராகவே. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் டபுள் சைடு டேப்பு எடுத்து அதில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது. அதனால அந்த கேப்பில் வந்து நம்ம அதை வச்சு ஃபுல்லாக அடைச்சிடலாம், அதாவது பிச்சுக்கிட்டு வராமல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி பேட்டரியை வந்து கைட்டி மாட்டுங்கிறதுனால அது வந்து பிடுங்கிட்டு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம வந்து அது அந்தமாரி நடக்காத அளவுக்கு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி. இதில் இந்த டபுள் சைட் டேப் மட்டும் பத்தாது, இதில் வந்து கொஞ்சோண்டு ஃபெவிக்விக் ஊற்றி நம்ம வந்து அது ஃபுல்லாக அது வெளிலே வராத அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் பெட்ரு. ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டோங்க மாதிரி அதுக்கு முன்னாடி போட வேண்டிய இந்த காப்பர் வாஷர்னு ஒன்று கட்டினவங்கள அது வந்து நம்ம போடுறதுக்கு மறந்துட்டோம். இப்போ அந்த மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாஷரை நம்ம அதில் மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த வாஷரை வந்து அதில் மாட்டிட்டோம். அதில் வந்து ஒரு கம்பி வரும், அதை வச்சு அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம காப்பரை வந்து சூப்பராக மாட்டிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் புஷ்ஷாக, அதாவது அமுங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம் லைட்டாக. அதாவது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மேடாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் தூக்கி விட்றேன், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, மைக்கை வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவும் நம்ம மைக்கை எப்போயாவது கட்டினோங்கன்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அடையாளத்துக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அண்டு ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கையும் சூப்பராக சால்ட்ரிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோட பாடியில் வந்து நம்ம இந்த எல்லா செட்டையும் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கட்டினோமோ அதே போல் தான் கொஞ்சம் எடுத்து மாட்டணும். ஆனால் அதில் மாட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த எல்இடி பல்பு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிவிட்டு அது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக சரி பண்ணி வச்சுருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க அதையும்.
ஓகே. இப்போ நம்ம மாட்டுன பிறகு அதெல்லாம் அந்த எல்இடி பல்பு கொஞ்சம் சரி பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ல உட்காரல. அத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு, அதுலேருந்து கழட்டுன ஒரு பீடிங்கை வந்து அதில போட்டு நம்ம அமுக்கி அதை ஃபுல்லா மூடிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம வந்து மண்டை மேலே உள்ள கொண்டைய மறந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த மைக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் ஒரு சில்வர் கலர் ஒரு பீடிங் ஒன்று இருந்ததில்ல, அதாவது த்ரெட்டு அதை வந்து போடுறதுக்கு மறந்துட்டோம். இப்போ நம்ம அதை அப்படியே மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, திருப்பி நம்ம அதில அந்த த்ரெட்டு உள்ள வளையத்தை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைக்கை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த த்ரெட்டு உள்ள மர பீடிங்கை போட்டுட்டு, அடுத்தது அதில் உள்ள பீடிங்கு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு நெட்டை வந்து நம்ம போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்டிங் போகலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம சரி பண்ணியிருந்தா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா அதில் வந்து கரெக்டாக போடுறதுக்கும் லாக் ஆகுறதுக்கும் அண்டு எடுக்கிறதுக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லை, சூப்பராகவே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்டு கப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூஸ் பைப்புங்கிறதுனால அதில் சால்ட்ரிங் ஐனரை வச்சு லைட்டாக மரம் மாரி போட்டு அதில் ஏற்கனவே மைக்கில் ஒரு த்ரெட் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா அதில் இது மரம் இருக்கும், அதில் வந்து நம்ம மாட்டுற மாரி சரி பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கை ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஓகே. பவர் ஆன் பண்ணிட்டோம். மைக்கு சூப்பராகவே ஆன் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசீவர் பாக்ஸுக்கும் அண்டு ஆம்ப்ளிஃபையருக்கும் ஒரு கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஆக்ஸ் கேபிள், இது இந்த மாதிரி கேபிள் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இந்த ரிசீவர் பாக்ஸ்லேயும் ஒன்று அண்டு ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான மைக்கோட ஃபீமேல் சாக்கெட் ஒன்று இருக்கும், அதில் ஒன்று நம்ம இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஓகே. நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்கை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணோன்னே மைக்கில் உள்ள பச்சை லைட்டும் ரிசீவரில் உள்ள பச்சை லைட்டும் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஓகே. இந்த மாதிரி எரிஞ்சதுன்னா மைக்கும் ரிசீவரும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது வந்து மிட் நைட்டுங்கிறதுனால என்னால் சரியாக செக் பண்ண முடியல. அதாவது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் மணி ஒரு 12 1 மணி இருக்கும். இந்த நைட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது, சவுண்டு அதிகமாகச்சு. ஆனால் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் இப்போ செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.